ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டு நாம இப்போ அதிரடி சொல்லல் அப்படிங்க எபிசோடு 24 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் விர்கோ கடவுளான அந்த ஆர்டெமிஸ் இங்கே இருக்கிற கிராப் கில்டு கடவுளுக்குள்ள சண்டை போடலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது குறுக்க கௌசிக் வந்தான்ற மாதிரி கள்ளி அந்த கை வெப்பனை வச்சு அங்கே இருக்க லூயிஸ் மூஞ்சிலே அடித்து அங்கே இருக்க கடவுளை விரட்டி அனுப்பிச்சிருப்பா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஆர்டிமிஸ் கடவுள் பொண்ணு உருவத்தில் கெவின் உடம்புக்குள்ள வந்து இருப்பாங்க. அதை பார்த்து ஷாக்காகிட்டு இருக்கும்போது அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடத்தி பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் இங்கே இவ்வளோ அமுழி நடக்கிற அதே நேரத்தில் அப்படியே இந்த பக்கம் லைன் கில்ல ஸ்டீவு, யோட்டர்ஸு, நம்ம யூகா இவங்க 3 பேர் ஒரே நேரத்தில் கெவின் கூட சண்டை போடுறாங்க. அப்போ இந்த கெவின் யாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு தெரிய வந்துடும். அவங்க 3 பேரும் அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கூட பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அதுவும் நம்ம ஸ்டீவு புதுசாக கைக்கு கிடச்சது சும்மா பறந்து போய் அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டரையும் அடித்து நொறுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து யூகாவும் ஓட்டர்ஸும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் யூகாவும் ஓட்டர்ஸும் அவங்களோட ஃபயர் பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற மான்ஸ்டரை அடித்து செவுத்துல ஓட்டையை போட்டு கீழே அடித்து பறக்க விட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு அந்த கெவின் என்ன நடக்குது இங்கே, இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மான்ஸ்டரே இவங்க அடித்து விரட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பான். அதே நேரத்தில் இங்கே பார்த்தா யூகா, ஏய் நீ இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது, நீ இங்கே நிறைய குழப்பத்தை பண்ணிட்ட, இப்போ நான் என்ன பண்ண போற பாரு அப்படின்னு யூகா அவளோட ஃபுல் ஸ்பீடை யூஸ் பண்ணி செம்ம வேகத்தில் அவளை போய் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு கெவினை போய் அடிக்க போவா. கெவின் அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் போயிடுவான். அந்த நேரத்தில் நம்ம ஸ்டீவு நீ இங்கேருந்து எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு அவன் அங்கே இருக்க ஒரு மான்ஸ்டரை அடித்து கெவின் மேலே அப்படியே பறக்க விட்டுருவான். அந்த மான்ஸ்டர் அப்படியே கெவின் மேலே வந்து விழுந்துருவான். கெவின் அந்த மான்ஸ்டர் கீழே மாட்டிக்குவான். அப்படி மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அது கெவினே கிடையாது, கெவின் உருவத்தில் வந்திருக்க ஃபிஷ் கில்டை சேர்ந்த, அதாவது மீனராசி கில்டை சேர்ந்த சில்வியா எஸ்ராங் ஹண்டரு. இவன் இங்கே இந்த உண்மையான உருவத்தில் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்து ஓட்டர்ஸு அங்கே இருக்க அந்த பிளாக் கியூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாக் கியூப் எடுத்துட்டு எனக்கு தெரியும் இது கெவின் கிடையாது, இது உண்மையான கெவின் கிடையாது, ஃபேக்குன்னு எனக்கு தெரியும், அவன் கெவினாக இருந்தால் அவன் தான் வந்து சண்டை போடுவான், இந்த மான்ஸ்டர்ஸை வச்சு அவன் சண்டை போட வரமாட்டான். அது மட்டும் இல்லாமல் இது அந்த சீக்ரெட் சொசைட்டியை சேர்ந்ததாச்சே, இது எப்படி இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். அதே நேரத்தில் யூகா நீ இங்கே பெரிய தப்பு பண்ணிட்ட, இங்கேருந்து உன் உடம்பு முழுசாக வெளியே போகாது, துண்டு துண்டாக வெட்டி அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகா செம்ம கடுப்பு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருப்பான் அந்த செல்வியாவை பிடிச்சி. அதை பார்த்து செல்வியா செம்மையாக பயந்துருவா. ஐயோ நான் இங்கேருந்து எப்படியா தப்பிச்சாகணுமே, லூயிஸு கேட்குதா, அவனுக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸு காப்பாற்றுன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பா. அப்படி அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் லூயிஸை காப்பாற்றவே ஒருத்தர் வரணுன்ற மாதிரி லூயிஸோட தலை அப்படி காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருக்கும், லூயிஸோட உடம்பு மட்டும் தான் அங்கே இருக்கும். அங்கே பார்த்தா அந்த ஆர்டெமிஸ் அந்த கடவுள் நம்ம கெவினோட உடம்புக்குள்ள வந்து பெண் உருவத்தில் வந்து நிற்பாங்க. அவங்க வந்துட்டு நீங்கள் வந்து காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றி, நான் உனக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது டபால்னு அந்த உடம்புக்குள்ளே இருக்க கெவினு, ஏங்க என் உடம்புலேருந்து என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கேனா, உனக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கெவின், ஏங்க ஹெல்ப் பண்ணதெல்லாம் இருக்கட்டுங்க, நான் ஒரு ஆம்பளை, என்னோட உடம்பு ஆம்பளை, நீங்கள் என்னென்னா பொண்ணா மாதிரி இருக்கீங்க, என் உடம்பே மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏய் உனக்காக நான் அந்த கடவுள் கூடலாம் சண்டை போட்டிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நன்றிலாம் எடுக்குங்க, ஏங்க என் உடம்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருப்பான். செம காமெடியாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கள்ளி என்ன பண்ணுவா, அங்கே இருக்க அந்த ஆர்டிமிஸ் அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு இவன், ஏய் இந்த மாதிரி பண்ணாத, என் உடம்பு அது கிடையாது, நீ இந்த மாதிரி ஃபோட்டோ கொடுத்து யார்ட்டும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி அவள் கத்திட்டு இருப்பான். அதே நேரத்தில் இந்த ஆர்டிமிஸ் கடவுள் இருக்காங்க பாருங்க, இந்த போஸ்டில் ஃபோட்டோ எடு, இந்த போஸ்டில் ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு கெவின், ஐயோ என் உடம்பை கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். அப்புறம் அங்கே இருக்க கடவுள் ஆர்டிமிஸ், சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இவ இருக்கா பாருங்க கள்ளி, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கையை வாங்கிக்கோங்க, இது கெவினுக்காக என்னோட பாஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அதை கேட்டு அந்த கடவுள், இல்லை வேண்டாம், ஏன்னா கெவினுக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் மனப்பூர்வமாக வச்சிருக்கான், அவனுக்கு விருப்பம் இல்லை, அவனுக்கு விருப்பம் இல்லாததை நான் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டுட்டு என்னது இது வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த கடவுள் அங்கேருந்து கிளம்பும்போது லியோவுக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொல்லு, அவனை நான் கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதை பார்த்துட்டு இங்கே கள்ளி, ஐயோ எனக்கு கொடுத்த ஒரே மிஷின் இது தானே, இதில் ஃபெயில் ஆகிட்டேனே, அவர் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பா. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த டீமன் டவரில் மோனார்கிட்ட பேசிட்டு இருப்பான். ஏய் நீ எனக்கு கொடுத்த மெமரியில் அந்த அளவுக்கு எதுவுமே தெரியலையே, எனக்கு ஃபுல் மெமரியை கொடு, எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அந்த மோனார்க்கும், அப்படியா கொடுத்துட்டா போச்சு, என்னோட மெமரியை ஃபுல்லாக நான் உனக்கு சிங்க் பண்ணி விட்றேன், எல்லா மெமரியும் நீ கண்டிப்பாக பார்க்கலாம், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் நீ ஒரு மோனார்க்காக கூட மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோனாருக்கு நம்ம ஹீரோக்கு அந்த மெமரி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தா, ஜே அங்கிள் லியோ லேட் ஆகிட்டு இருக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கு.
அப்ப அந்த இடத்துக்கு 2 மான்ஸ்டர் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். அதுங்க நம்ம மோனார்க் நம்மள கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பெரிய வேலையா தான் இருக்கும். அப்படி சொல்லிட்டு வரும்போது, அங்க நம்ம ஜேவ இருக்கிறத பார்த்துட்டு அந்த 2 மான்ஸ்டர் "டேய் மனுஷா நீ எப்புட்றா இங்க வந்த? உனக்கு இங்க என்னடா வேலை?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அங்க தடியா இருக்க மான்ஸ்டர் "ஏய் அங்க யார் நிக்கிறா? டவரோட பவர யூஸ் பண்றானா?" அப்படி சொல்லிட்டு அது கோவப்பட்டு நம்ம ஹீரோவ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேகமா அப்படி போயிடலாம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகும். அத பார்த்துட்டு ஜே, "ஏய் நீ அங்க போகக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜெமி கார்டு பவர் யூஸ் பண்ணி அந்த தடியா இருக்க மான்ஸ்டர அட்டாக் பண்ணுவான். அத அட்டாக் பண்ணும்போது, இதே நேரத்துல அங்க ஒல்லியா இருக்க மான்ஸ்டர் என்ன பண்ணும், பட்டாருன்னு ஜேவ பறந்து வந்து ஸ்டைலா ஒரு கிக் விடும் பாருங்க. சும்மா மாஸா இருக்கும் அந்த கிக்கு. அடிச்ச அடியில நம்ம ஜே பறந்து போய் அங்க செவுத்துல மோதிருவான். அதே நேரத்துல அந்த ஸ்னேக் ஷீல்ட் அப்படி சொல்லிட்டு அந்த பாதுகாப்பு வளையத்த உருவாக்கிட்டு நின்றுப்பான். அப்ப அங்க இருக்க அந்த தடியா இருக்கிற அந்த மான்ஸ்டரு, "ஏய் மனுஷனுக்கு இந்த மாரி பவர்லாம் இருக்குடா. இந்த பவருக்கு நான் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் அவன கொன்னாகணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜே கிட்ட சண்டைக்கு வரும். அந்த ஜே கிட்ட அதோட பவர் யூஸ் பண்ணி சொல்லிட்டு குத்தலாம்னு சொல்லிட்டு வரும்போது, அத பார்த்துட்டு ஜே, "நான் என்னோட பவர் யூஸ் பண்றேன். நான் இங்க என்னோட அங்கிள தொட விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட ஜெமி கார்டு பவர யூஸ் பண்ணி நேருக்கு நேரா கையில குத்துவாங்க. அப்படி குத்தும்போது அத பார்த்துட்டு அந்த தடியா இருக்க மான்ஸ்டரு, "டேய் உன்னோட பவரே இவ்வளோதானா? என்னடா இவ்வளோ டம்மி பீஸா இருக்கிற? நான் என்னமோ பெருசாலாம் எதிர்பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜெயும், "இந்த மான்ஸ்டர் ஏன் வளவளன்னு பேசுது? டக்குன்னு நான் ஏதாச்சும் பண்ணியாகணும். நான் என்ன பண்ணலாம்? ஆமா இந்த ஓஃபிஷியஸ் கார்டோட பவர்ல ஒரு ஸ்கில் ஏதோ ஒரு ஸ்கில்ல நான் யூஸ் பண்ணலாமே. என்ன ஸ்கில்லு?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வாஷிங்டன் டிசி லைன் கில்டு பில்டிங்ல நம்ம ஸ்டீவ், வோட்டர்ஸ், யூகா அவங்க 3 பேரும் அந்த சில்வியா அந்த பிசிக்கல்ட சேர்ந்த ஒருத்திய கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இவ தானே கெவின் கெட்டப்ல வந்து இவ்ளோ நாசத்த பண்ணா. அத பார்த்துட்டு நம்ம வோட்டர்ஸ் அந்த சில்வியா கிட்ட, "நீ அந்த ஜீன் லூயிஸ் சொல்லி தானே இங்க வந்த. கெவின் உருவத்துக்கு வந்து கெவினுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படிதானே?" அப்படின்னு சொல்லும்போது, அது கேட்டு அவனும், "ஆமாங்க எல்லாமே உண்மைதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அது கேட்டு வோட்டர்ஸ், "சரி அப்படின்னா விடு. இப்போ கெவின் எங்க இருக்கான்? கெவின வேற ஒரு இடத்துக்கு அவன் டெலிபோர்ட் பண்ணி கூட்டு போயிருக்கான் அப்படிதானே? அப்படின்னா சீக்கிரமா அந்த கெவின் எங்க இருக்கான்னு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்டுட்டு அந்த சில்வியா, "நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அவன் லூயிஸ் கிட்ட இருந்தானா, இந்நேரத்துக்கு லூயிஸ் கெவினை கொன்னுருப்பான். எங்களோட கோல் எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நாங்க எப்படியும் ஜெயிச்சிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பாளா. அப்ப பட்டாருன்னு அங்க கதை உடச்சுக்கிட்டு வருவா பாருங்க. யாரு? நம்ம கள்ளி தான். இப்ப இங்க யாரு சிரிச்சது? நான் என்னோட மிஷினை முடிக்க முடியாம போனது அவ்வளோ சிரிப்பா இருக்கா? அவ்வளோ காமெடியா இருக்கா என்ன பார்த்தா? அப்படின்னு அவளோட மிஷினை முடிக்க முடியாதனால கோவத்துல கத்திட்டு இருப்பா. அங்க இருக்கிற அங்க சில்வியா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கும்போது, பட்டார்னு அங்க வந்து, "நான் என்ன கேட்டேன்? என்ன பார்த்தா காமெடியா இருக்கான்னு கேட்டேனா இல்லையா சில்வியா?" அப்படி சொல்லிட்டு அந்த கள்ளி கேப்பா. அந்த சில்வியா ஐயையோ சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது, அங்க அந்த கை இருக்கும் பாருங்க, அந்த வெள்ளை கை அவளுக்கு பின்னாடி இருக்கும். அதை பார்த்துட்டு யூகா, "ஏய் என்னாச்சு உன் மிஷினை முடிக்கலையா? கையை அப்படியே இருக்கு" அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அதை கேட்டு கள்ளி கடுப்பாயி அந்த கையை எடுத்து ஸ்ட்ரைட்டா இங்க இருக்க அந்த சில்வியா மூஞ்சிலே பட்டார் பட்டார் பட்டார்னு அடிச்சு, "என்ன சிரிப்பியா சிரிப்பியா? என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா சிரிப்பா இருக்கா?" அப்படி சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம சில்வியா போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பா. "என் மிஷினை முடிக்காதனால நீ சிரிப்பியா சிரிப்பியா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பா. அப்ப யூகா அங்க கள்ளிக்கிட்ட வந்து, "நீ தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. எனக்கு கொடுத்த மிஷினை நான் முடிச்சிட்டேன். உனக்கு கொடுத்த மிஷினை நீ முடிக்கல. அதுக்கு ஏன் அவளை போட்டு அடிக்கிற?" அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு கள்ளி இன்னும் கடுப்பாயி, "என்ன தைரியம் உனக்கு? உங்க எல்லாரையுமே நான் கொல்ல போறேன்" அப்படி சொல்லிட்டு வெறுப்புல கத்திக்கிட்டு இருப்பா. அதை பார்த்து ஓட்டர்ஸ் தலையில கையை வச்சுட்டு, "என்ன இவங்க இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படி சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு சிஸ்டம் பாப் ஆகி, "இப்போ எனக்கு பதிலா அடி நீங்க வாங்க போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் வரும். "என்னது? அடி நான் வாங்க போறானா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் புரியாம முழிச்சிட்டு இருப்பான். அப்போ படார்னு அந்த சிஸ்டத்துக்குள்ள போயிடுவான் நம்ம ஓட்டர்ஸ். அங்கேருந்து அப்படியே டெலிபோர்ட் ஆயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஸ்டீவுக்கு ஒன்றுமே புரியாது. தனியாக நின்றுருப்பான். "மச்சி கோபாலு எங்கடா போன கோபாலு? இவங்க கிட்ட என்ன மாட்டி விட்டியாடா?" அப்படி சொல்லிட்டு தனியாக நின்றுருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜே அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுருப்பான் பார்த்தீங்களா? அந்த ஒல்லி மான்ஸ்டர் ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்திருக்கும். அதோட கிக்கு காலை வச்சு நம்ம ஹீரோவை கிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பறந்து வந்துட்டு இருக்கும். அதே நேரத்தில் அந்த இடத்துல தான் இங்கே வரான் ஓட்டர்ஸ். டெலிபோர்ட் ஆகி இங்கே வந்திருக்கான். அப்படியே ஓங்கி வந்த கிக்கு இங்கே நம்ம ஓட்டர்ஸ் மேலே தான் விழும் போல இருக்கு. அதை பார்த்துட்டு இங்கே ஜே, அப்பா வந்துட்டீங்களா? என்னோட ஸ்கில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு" அப்படின்னு ஜே இங்கே நல்லா ஜாலியாக அவங்க அப்பா பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அப்படின்னா அவங்க அப்பாவை இங்கே டெலிபோர்ட் பண்ணி வர வச்சதே இவன் தான். அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவங்க அப்பா இங்கே வர வச்சிருக்கான். அவங்க அப்பா இங்கே வந்தோடனே இதுக்கப்புறம் ஆட்ட ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பான். அப்படியே அவங்க அப்பா, "ஐயையோ என்னடா இடம் இது" அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருப்பாரு. அப்படியே அங்க கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மோனார் கிட்ட பேசிட்டு இருப்பான். அந்த மோனாருக்கு நம்ம ஹீரோ கிட்ட, "நீ பேசாம என்னோட மெமரி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு என்ன மாதிரி ஒரு மோனார்க்கா எந்திரிச்சிரு. நீ ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு கடவுளா மாறாத. நீ ஒரு அழிவின் கடவுளா மாறணும். என் கூட சேர்ந்துரு. என்ன மாதிரி ஒரு அழிவின் கடவுள் மோனார்க்கா மாறிடு. அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும். என்ன ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, "என்ன சொல்ற?
இதெல்லாம் சாத்தியமா? இது கேட்கவே கண்றாவியா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல அந்த மோனார்க்கு ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெளியே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த 2 மான்ஸ்டரை பார்த்துருவாப்ல அந்த மோனார்க்கு. அந்த குண்டு மான்ஸ்டர் அந்த ஒல்லி மான்ஸ்டர் இது 2 மான்ஸ்டரையும் பார்த்துட்டு இவனுக்கு 2 பேர் எதுக்கு இங்க வந்தானுங்க? இவனுக்கு சரியான தொல்லை பிடிச்சவங்களாச்சே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஆமா இவங்க 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த மோனார்க்கு இவனுங்க 2 பேரும் டைம் மோனார்க்கோட அடியாளுங்க. இவனுங்க இங்க வந்திருக்கானுங்க அப்படின்னா அந்த டைம் மோனார்க்கு வர சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோனார்க் சொல்றான். அப்படின்னா இந்த மோனார்க்கு இவங்கள வர சொல்லலைங்க. இவங்க இந்த மோனார்க்கோட அடிமை இல்ல. இவனுங்க வேற மோனார்க்கோட அடிமை. இவனுங்க தான் சம்மந்தமே இல்லாம இங்க வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியா சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா சரி நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த மோனார்க்கு அதான் நான் சொன்னனே நீ ஒரு அழிவின் கடவுளா மாறிடு நீ ஏன் கூட சேர்ந்துரு எனக்குள்ள வந்துரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா முடியாது முடியாது அதெல்லாம் நான் வர முடியாது. நான் இந்த டீமன் டவருக்குள்ள வரலனா நீ இந்த டீமன் டவருக்குள்ளே மாட்டிட்டு இருக்க வேண்டியதான். அப்படி இருக்கும்போது ஐயோ பாவமே சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ணலாம். என்னோட மெமரியை காட்டு யார் முதல் குத்து நான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தா நீ என்னன்னா என்ன உன்னோட அடிமையா மாத்தலாம்னு பாக்குறியா? என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கார. சரி நீ என்ன சொன்ன? நான் உன்கிட்ட வந்து சேரணுமா? நீ பேசாம என் வயிற்றுக்குள்ள போய் டைஜஸ்ட் ஆயிடுறேன் அது வேணா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான் அந்த மோனார்க்கு அப்படி குளோட்டனி பவர் மூலமா அப்படியே வயிற்றுக்குள்ள அப்படி இழுத்து வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிடுவான். அந்த மோனார்க்கு அப்படியே நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள போயிடும். அதே நேரத்தில் இந்த பக்கம் வெளியே பார்த்தா நம்ம ஓட்டர்ஸ் அட்டாக் பண்ண அந்த பெரிய மான்ஸ்டர் அப்படியே ஓடி வந்துட்டு இருப்பான். அதை பார்த்து ஓட்டர்ஸ் அந்த ஃபயர் பவர் யூஸ் பண்ணி சும்மா நெருப்பை வெளியே தள்ளுவார் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த பெரிய மான்ஸ்டர் என்னடா இவன் இவ்வளோ பவராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஓட்டர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த ஒல்லி மான்ஸ்டர் இருக்கு பாருங்க அதை அப்படி கிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பறந்து வந்து அட்டாக் பண்ண வரும். அதே நேரத்தில் குறுக்க நம்ம ஜே பூந்து அந்த செமி கார்டு பவரை யூஸ் பண்ணி அப்படி கிடுக்குப்படியா பிடிச்சி வச்சிருவோம் அந்த ஒல்லி மான்ஸ்டரை. அந்த ஒல்லி மான்ஸ்டர் கடுப்பாகி நீ என்னையே பிடிச்சி வச்சுட்டியா நான் என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு கிக்கு விட்டுரும். அதில் அடி வாங்கி நம்ம ஜே பறந்து போவான். குறுக்க நம்ம ஓட்டர்ஸ் வந்து ஜேவை பிடிச்சி அப்படி கீழே கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன ரொம்ப கடுப்பேத்துறீங்க அப்படின்னு அவனோட அந்த ஃபயர் பவர் யூஸ் பண்ணி எப்படி ஃபயர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவான் பாருங்க. அதுலேருந்து ஃபயர் சும்மா வெறித்தனமான ஒரு ஃபயர் வரும். அந்த ஸ்னேக் கார்டு பவர் சும்மா பயங்கரமாக நெருப்பு வெறித்தனமாக இருக்கும். அந்த பில்டிங்கை அடித்து நொறுக்கிட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லாக வெளியே போயிட்டு இருக்கும். அதை பார்த்து அந்த 2 மான்ஸ்டரு அந்த குண்டு மான்ஸ்டரு ஐயோ இவனோட ஃபயர் பவர் ஒரு கடவுளோட பவர் மாதிரி இருக்குது இவங்கிட்ட மோத முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த ஒல்லி மான்ஸ்டரும் அப்படியா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த குண்டு மான்ஸ்டரு நான் என்னோட டைம் ஓனருக்கு கொடுத்த அந்த டிவைஸை யூஸ் பண்ணி இங்கே டைம் அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன செயின் கிளாக் மாதிரி இருக்கும் அதை எடுத்து அந்த பவர் யூஸ் பண்ணி பாருங்க. அங்கே அந்த பில்டிங்லாம் டைம் அப்படியே ரிவர்ஸில் போயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு ஓட்டர்ஸ் இங்கே என்ன நடக்குது செத்து போன மான்ஸ்டர் எல்லாத்தையுமே அது உயிரோடு கொண்டு வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே நிறைய மான்ஸ்டர் அப்படி எந்திரிச்சு வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து ஓட்டர்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம லியோ கூட சண்டை போட்டு அந்த மான்ஸ்டர் இங்கே வந்துருமா அது உயிரோடு கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டர்ஸ் பயங்கரமாக பயந்துட்டு இருப்பான். அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் மோனார்க்கு அப்படி முழுங்கினதுக்கப்புறம் சாலா இவன் என்னையே ஏமாத்த பார்க்குறான் நான் அவ்வளோ முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முழுங்கினதுக்கப்புறம் டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பாகி டெத்தோட கடவுள் இங்கே வரப்போகிறாரு அவங்கள கூப்பிட்டது டைம் மோனார்க் அப்படி சொல்லிட்டு சிஸ்டம் பார்ப்பானோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த வேலையை எவன் பார்த்தது கொஞ்சம் நேரம் கூட கையை கலை வச்சுட்டு எவனும் சும்மா இருக்க மாட்டான்ல ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்றான்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கடுப்பாரு. அது யார் டெத்து கார்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.